பாரம்பரிய சமையல் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. தூதுவளை சூப். தூதுவளை சூப் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: தூதுவளை, பூண்டு, இஞ்சி, மிளகு, சீரகம், தனியா, சின்ன வெங்காயம், கறி மசாலா, சிறுபருப்பு, உப்பு, மஞ்சத்தூள், நெய், கொத்தமல்லி, கருவேப்பிலை. தூதுவளை சூப் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, நம்ம எல்லாத்தையும் வதக்கிக்க போறோம். வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி நம்ம செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். சூப்புனாலே பட்டர் இல்லைன்னா நெய்யில் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நெய்யில் செய்ய போகிறோம். நெய்யில் வதக்கிக்கலாம். சில பேர் வதக்காமல் அப்படியே கொதிக்க வச்சு செய்வாங்க. இது கொஞ்சம் சிறு கசப்பு இருக்கும் தூதுவளை. அதனால் நம்ம அரைச்சிட்டு கொஞ்சம் பச்சை பயிறு சேர்த்து அந்த திக்னஸுக்காக சில பேர் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்ப்பாங்க. நம்ம பச்சை பயிறு சேர்த்து செய்ய போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம். நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்ல வாசனைக்கு ப்ளஸ் கொஞ்சம் டேஸ்ட்டும் தரும். அதுக்காக நெய் சேர்த்துக்கிறோம். நெய் கொஞ்சம் சூடான பிறகு மிளகு போட போகிறோம். நான் 1 கப்பு தூதுவளை இலை எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே பூண்டு, ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இது நல்ல அந்த நான்வெஜ் சூப் மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட இந்த பட்டை, லவங்கம், கறி மசாலா இருக்கும் இல்லைங்களா, அதை நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். எல்லாம் சேர்த்து அந்த சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு எல்லாமே சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அது சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. கூடவே வெங்காயமும் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேருங்க. ஒரு 10லேருந்து 20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் குளிர்ச்சி டேஸ்ட்டும் நிறைய தரும். பெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காயம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கோங்க. கூடவே இஞ்சியும் ஒரு துண்டு சேர்த்துக்கோங்க. இது கூட தனியா போடுங்க. தனியா சூப்புக்கு எப்பவுமே தனியா தூள் இல்லைன்னா தனியா சேர்த்து பண்ணுங்க. ரொம்ப வாசனையா இருக்கும் அந்த தனியா. அதுவும் இல்லாமல் அந்த காரத்தை இது எடுக்கும். இஞ்சி பூண்டுலாம் வாய்வுக்கு நல்லது. இதெல்லாம் சேர்த்து நீங்கள் சூப்பு பண்ணும்போது அது ரொம்பவே நம்மளுக்கு நல்ல எனர்ஜியாகவும் இருக்கும். செரிமானத்துக்கு நல்லது. இது எல்லாமே சளிக்கும் நல்லது. முக்கியமாக தூதுவளை சளிக்கு ரொம்ப நல்லது. தூதுவளை இலை கிடச்சிதுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. இல்லைன்னா கீரைக்காரங்க கிட்ட சொல்லிவிட்டு தூதுவளை இலையை எடுத்துகிட்டு வர சொல்லி நீங்கள் இந்த மாதிரி சூப்போ இல்லை ரசமோ துவையலோ ஏதோ வச்சு சாப்பிடுங்க. தூதுவளையில் இந்த மாதிரி முள் இருக்கும், பின்னாடிலாம் இருக்கும். கை பயங்கரமாக குத்தம், பக்கத்தில் இருக்கும். இந்த முள்ளை சிசரில் கட் பண்ணுங்க. அப்போ தான் அது எடுக்க வரும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்து நல்லா ஒரு 3-4 முறை அலசிக்கோங்க. அலசி நான் ஏற்கனவே வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நெய்யில் வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. அந்த பச்சை வாசனை அந்த வதங்கி நல்லா சுருண்டு வரணும். அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. வதங்கும் போதே நம்ம கறி மசாலாலாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இஞ்சி போட்டிருக்கோம், பூண்டு போட்டிருக்கோம். வதங்கும் போதே நல்ல வாசனை. அந்த சிக்கன் மட்டன் சூப் செய்யும்போது வாசனை வரும் இல்லைங்களா, அந்த வாசனை வருது. நம்ம இன்னும் அரைச்சி நம்ம கொதிக்க வைக்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும். போதும் வதங்கினது. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் ஆற விட்டுட்டு நம்ம அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க.
இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. நல்ல வாசனை வருது. அந்த இஞ்சி பூண்டு நம்ம தனியா போட்டிருக்கோம், மிளகு போட்டிருக்கோம், எல்லாம் வாசனை சேர்ந்து நல்லா கமகமன்னு இருக்குது. இப்போ வந்து நம்ம திருப்பியும் தாளிக்க போகிறோம். அதாவது நெய்யில் அதை ஊற்றி கொதிக்க வைக்க போகிறோம். இந்த நெய் வாசனைக்கு தான் கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா வெண்ணெய் இருந்தால் சேர்த்துக்கோங்க. வெண்ணெயும் ரொம்ப நல்லது. வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதை ஊற்றிக்கோங்க. இது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம சூப்பு பதத்துக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் வந்து ஆன்டிபயாட்டிக். இது கொதிக்கட்டும். உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம வதக்கும் போது ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம சிறுபருப்பு இல்லைங்களா, அது வந்து வேக வச்சு அந்த தண்ணி அந்த பருப்போடு கொஞ்சம் தண்ணியை சேர்த்தோம்னா கொஞ்சம் திக்காக கிடைக்கும். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை கரைச்சி ஊற்றி எவ்வளோ திக்காக கிடைக்கும் அந்த மாதிரி நம்மளுக்கு கொஞ்சம் திக்காக கிடைக்கும். நான் பருப்பையும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது சூப்பு நம்ம அரைச்சிட்டோம். எல்லா சத்துமே இதில் தான் இருக்கும். நம்ம வடிகட்டி குடித்தாதான் சத்து போயிடும். நம்ம அரைச்சதுனால எல்லா சத்தும் இதில் இருக்கும். கொதிச்சவொடனே மேலே கொத்தமல்லியை தூவி நம்ம சர்வ் பண்ணலாம். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கசப்பு தன்மை இதில் இருக்கவே இருக்காது. ஏன்னா நம்ம பருப்பு சேர்த்துருக்கோம். அந்த இஞ்சி பூண்டோட வாசனை, அந்த தனியாலாம் இருக்கு இல்லைங்களா, சின்ன வெங்காயம் போட்டிருக்கோம். அதனால் அந்த கசப்பு தன்மை தெரியவே தெரியாது. ஜுரம் அடித்தா இந்த தூதுவளை ரசம் மாதிரி செஞ்சு சாதத்தில் போட்டு நல்லா பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா அந்த ஜுரம் வந்து இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். தூதுவளை இலையை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துட்டு வந்தோம்னா பித்தம் சேராமல் இருக்கும். அதே மாதிரி ஞாபக சக்திக்கும் ரொம்ப நல்லது. சளிக்கு ரொம்ப நல்லது. முக்கியமாக சளிக்கு ரொம்ப நல்லது. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அடிக்கடி இந்த தூதுவளை இலையை ரசமாவோ துவையலாவோ இந்த மாதிரி சூப்பாவோ செஞ்சு சாப்பிடுங்க. நல்லா கொதிக்குது. சூப்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி எப்பவுமே இந்த தண்டோட அரிஞ்சு போடுங்க. அந்த தண்டில் தான் சத்து இருக்குது. நிறைய பேர் வந்து கீரையை கூட வெறும் இலையை மட்டும் எடுத்துகிட்டு தான் செய்வாங்க. ஆனால் தண்டை தூக்கி போட்டுருவாங்க. தண்டில் தான், கீரையோடைய தண்டில் தான் நிறைய சத்துக்கள் இருக்குது. அந்த தண்டை தூக்கி எறியாதீங்க, தண்டோட சேர்த்து போடுங்க. வேரை மட்டும் கட் பண்ணிவிட்டு தண்டெல்லாம் அரிஞ்சு போட்டுருங்க. ரொம்பவே சத்தான தூதுவளை சூப் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போதே நல்லா குடிக்கணும் போல் இருக்குது. நல்ல கலர்ஃபுல்லாக அந்த க்ரீன் கலரில் இருக்குது. இந்த தூதுவளை சூப் வந்து நம்ம உடம்புக்கு, சளிக்கு, ஜுரத்துக்கு எல்லாத்துக்கும் நல்லது. வாரத்துக்கு ஒரு 3 முறையாவது யூஸ் பண்ணுங்கள். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது மாதிரி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். வேறு வித்தியாசமான உணவோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சசி செழியன். நன்றி, வணக்கம்.